FOட வேல்யூ. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். If F R tends to R and G R tends to R are defined by f of x equal to x power 5 னு கொடுத்துட்டாங்க and g of x equal to x power 4 னு கொடுத்துட்டாங்க. Then check if f and g are 1 and 1 and f for g is 1 and 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது f கொடுத்துட்டாங்க, g கொடுத்துட்டாங்க, அதாவது f of x வேல்யூ கொடுத்துட்டாங்க, g of x வேல்யூ கொடுத்துட்டாங்க. செப்பரேட்டா f g ஒரு 1 and 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. தென் f g வந்து ஒரு 1 and 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 1 ஃபங்க்ஷன்னா நம்ம எப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஆறுன்னா என்ன? ரியல் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 0, நம்ம லெஃப்ட் சைடில் வந்து -1 -2 எக்ஸெட்ரா, அதே ரைட் சைடில் வந்து 1 2 3 எக்ஸெட்ரா அப்படி தானே போகும். அதுதான் வந்து ரியல் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ரியல் நம்பர்னு கொடுத்தங்காட்டி நம்ம எனி 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து பாசிட்டிவாக ஒரு நம்பர், நெகட்டிவாக ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அந்த நம்பரை எக்ஸ் வேல்யூவாக வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ f of x equal to x power 5 given 1, கொஸ்டினில் கொடுத்துருக்க given 1. அதில் x equal to -1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ f of -1னா -1 whole power 5. அப்போ இது வந்து என்ன? ஆட் நம்பராக இருந்தால் மைனஸில் இருந்தால் அது மைனஸ் சைன் அப்படியே தான் வரும். ஸோ -1. அப்போ f of x power 1ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கிறேன். ஸோ x equal to 1ன்னு போடுறேன். அப்போ 1 power 5. அப்போ 1 power 5 போட்டால் 1 தான் கிடைக்கும். ஆல்ரெடி பாசிட்டிவ் நம்பர் தான், ஸோ ப்ளஸ் சைன் தான். நெக்ஸ்ட் இதே மாதிரி g of x கண்டுபிடிக்கிறேன். g of x-ஓட வேல்யூ என்ன? x power 4ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அது எழுதிக்கிறேன். அப்போ x-க்கு பதிலாக -1, x-க்கு பதிலாக 1ன்னு போடுறேன். அப்போ -1 power 4 என்ன? 1. ஏன்னா இது வந்து ஈவன் நம்பர், ஸோ +1. அப்போ 1 power 4 1. ஓகேவா? இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு டயக்ராம் போட்டு 1 and 1 இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இது x வேல்யூ -1 1ன்னு அப்ளை பண்ணல, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். f of xல இந்த அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிது? -1 1 கிடைச்சிது. ஸோ இது வந்து 1 and 1 ஃபங்க்ஷன். f of x is 1 and 1 ஃபங்க்ஷன் எழுதிடும். நெக்ஸ்ட் x -1 -1. அப்போ இதை -1 1 அப்ளை பண்ணும்போது நமக்கு g of xல என்ன கிடைச்சிது? 1 தான் கிடைச்சிது. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒன்றுக்கு வந்து மீட் பண்ணுது. ஸோ அப்போ இது 1 and 1 ஃபங்க்ஷனா? இல்லை. ஸோ therefore g of x is not 1 and 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிடும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று கேட்டிருக்காங்க கொஸ்டினில், FOG வந்து 1 and 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது 1 and 1 ஃபங்க்ஷனான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? இப்போது FOG எப்படி எழுதலாம்? f of g of xன்னு எழுதலாமா? f of x o g of xனா f of xோட வேல்யூ என்ன? x power 5. ஓ g of xோட வேல்யூ என்ன? x power 4. இப்போ x power 5 ஓ x power 4. அப்போ இந்த xக்கு பதிலாக இந்த x power 4 வந்து அப்ளை பண்ணலாமா? அப்போ x power 4 whole power 5. அப்போ 5 into 4 எவ்வளோ? 20. அப்போ x power 20யா? இப்போ FOG equal to x power 20. இப்போ இந்த வேல்யூவில் -1 +1 அப்ளை பண்ணி பார்க்கலாமா? xக்கு பதிலாக -1 +1 அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. எனி ஒன் பாசிட்டிவ் இன்டீஜர், எனி ஒன் நெகட்டிவ் இன்டீஜர் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ ஏன்னா கொஸ்டினில் வந்து ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாசிட்டிவாகவும் அப்ளை பண்ணி பார்க்கணும், நெகட்டிவாகவும் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து -1 +1 எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர்ஸ் எடுத்து -2 0 1 வச்சு அப்ளை பண்ணி 3 வேல்யூ கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து 2 வேல்யூ எடுத்திருக்கேன். x equal to -1. அப்போ -1 power 20. அப்போ 20ங்கிறது என்ன? ஈவன் நம்பர். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வரும். ஸோ +1. அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். அப்போ 1 power 20. அப்போ 1. இப்போ டயக்ராம் போட்டு பார்த்துடலாம். இது 1 and 1 ஃபங்க்ஷனா என்னன்னு செக் பண்ணிடலாம். எக்ஸுக்கு பதிலாக -1 1. f of x அதாவது இந்த வேல்யூ f of g வேல்யூ f of gக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? நமக்கு 1 அப்ளை பண்ணும்போது 1 வந்திருக்கு. எக்ஸுக்கு -1 அப்ளை பண்ணும்போது 1 தான் வந்திருக்கு. 1 அப்ளை பண்ணும்போது 1 தான் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் FOG is not a 1 and 1 ஃபங்க்ஷன். இதுதான் நம்மளோட சொல்யூஷன்.